வணக்கம். நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஆஹ் பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தார். 10 அவதாரங்கள் எடுத்தார் அப்படின்லாம் சொல்றோம். கிருஷ்ணரா அவதாரம் எடுத்தார், ராமரா அவதாரம் எடுத்தார், அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம சாகிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணரா எடுத்தது மகாபாரதமாகவும், ராமரா எடுத்தது ராம அவதாரமாக எடுத்தது ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாகவும் இங்கெல்லாம் கண்ணில் ஒத்திக்கிற விஷயங்களாக இருக்கு. ஒரு கடவுளாக இருந்து ஒரு மனிதனாக எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த ராமாயணம் ஒரு பக்கமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற சூழ்ச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் தாண்டி எப்படி ஜெயிக்கணும், ஒரு ஜெயிக்கிறதுல யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு இருக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் உதாரணமாக மகாபாரதமாக இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி நரசிம்ம அவதாரம்ங்கிறத நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரமாக பார்க்குறேன். ஏன்னா இருக்கிற அவதாரங்கள்லேயே மிக குறைந்த நேரங்கள் மட்டுமே எடுத்த அவதாரம் நரசிங்க பெருமாளுடைய அவதாரத்தை தான். அதை தான் குறைந்த நேரத்துக்குள்ளாரே எடுக்கிறார். அவன் கண்டிஷன் போடுறான். இரணியன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் மகாவிஷ்ணு கிட்ட, பெருமாள் கிட்ட, நாராயணன் கிட்ட. என்னை மனித உருவில் இருக்கிற ஒருத்தன் கொல்லக்கூடாது, காலையில் கொல்லக்கூடாது, நைட்டு கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளார கொல்லக்கூடாது, வெளியில் கொல்லக்கூடாது அப்படின்னு 1008 கண்டிஷன் போட்டு வச்சுருக்கான். அவன் போட்டிருக்கிற கண்டிஷன் படி பார்த்தாக்க அவனை வதமே பண்ண முடியாது, யாருமே அழிக்க முடியாது. அப்படியா மவனை நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரணியனை வீட்டுக்குள்ளாரையும் வதம் பண்ணலை, வீட்டுக்கு வெளியேயும் வதம் பண்ணலை, வீட்டு வாசப்படியில் உட்கார வச்சு வதம் பண்ணுறேன். மனித உறவுல தானே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனித உடலை கொண்டு சிங்க முகத்தோட அதனால தான் நரசிம்மர் அப்படின்னு சிம்மமா இது பண்றாரு. ஆம்பளையா இருக்கக்கூடாது, பொம்பளையா இருக்கக்கூடாதுலடா, நான் சிங்க முகத்தோட வரட்டா அப்படின்னு சொல்லி வதம் பண்றாரு. அது எல்லாமே ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார நடக்கிற ஒரு நிகழ்வா இருக்கு. காலையிலயும் இருக்கக்கூடாது, இருட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றீல, இந்த டைம் அந்தி பொழுது, சாயங்கால பொழுது ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வதம் பண்றாரு நரசிங்க பெருமாள். அதனால தான் மற்ற பெருமாளுடைய அவதாரங்களை விட மகா சக்தி வாய்ந்த ஒரு அவதாரமாக நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம், வணங்கிட்டு இருக்கிறோம். நரசிங்க பெருமாளை யார் ஒருத்தர் தொடர்ந்து வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு எதிரியாலையுமே அவங்களை வீழ்த்தி விட முடியாதுங்கிறது உறுதியிலும் உறுதி அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க. நரசிங்க பெருமாள் உஷ்ணமோட இருக்கிறவர். அந்த உஷ்டத்தோடு இருக்கிற அந்த நரசிங்க பெருமாளுக்கு குளிர குளிர பானகம் நைவேத்தியம் செய்து படைத்து பக்தர்களுக்கு கொடுக்க 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 அது மகா புண்ணியம். நம்ம பாவங்களை போக்குவதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு பலத்தை அருட்கடாட்சத்தை அள்ளி அள்ளி தருவார் அப்படிங்கிறதும் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஒரு நரசிங்க பெருமாள் சன்னதி இருந்தாலும் சரி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளில் இருக்கிற நரசிங்கராக இருந்தாலும் சரி, நம்ம சிங்க பெருமாள் கோவிலில் இருக்கிற நரசிங்க பெருமாளாக இருந்தாலும் சரி, மதுரை ஒத்தக்கடையில் இருக்கிற யோக நரசிம்மராக இருந்தாலும் சரி, படலாத்திரி நரசிம்மர் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும், ஸ்ரீரங்கத்திலே ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் மலையில் ஒரு கோவில் இருக்கு. இப்படி எந்த இடத்துலையா இருந்தாலும் அந்த நரசிம்மரை நீங்கள் வாரம் தொடர்ந்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. பானக நெய்வேத்தியம் தந்து அவரை வணங்கி பக்தர்களுக்கு வரவங்களுக்கு ஒரு 10-50 பேருக்கு கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இதையும் முடியலையா உங்களுக்கு, வீட்டிலையே புதன்கிழமைகளில் வியாழக்கிழமைகள்லன்ட்டு நரசிம்ம காயத்ரியை சொல்லி வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு சொம்புல பானகத்தை நைவேத்தியம் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் தவிடுபடியாயிடும், கவலைகள் காணாமல் போயிடும், துக்கங்கள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவார் நரசிங்கர். இந்த உலகத்தில் கெட்டது எங்கெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் வீழ்த்தி நல்லவர்களை வாழ வைப்பது தான் நரசிம்மருடைய வாக்கு. அந்த நரசிம்மரை வாழ்க்கையில் நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவோம். நரசிம்மர் நம்மை உய்யச் செய்வார், வாழச் செய்வார், வளரச் செய்வார், நம் சந்ததிக்கும் அருள் கொடுப்பார். நரசிங்க பெருமாள். வணக்கம்.